90s கிட்ஸ் ஆன நமக்கு அமேசான் காடு அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே ஒரு படம் ஞாபகத்துக்கு வரும். அந்த காடு, அந்த ராட்சத பாம்பு, இப்போ நம்ம கண்ண மூடி அதை யோசிச்சா கூட ஒரு செகண்ட் நம்மள பயமுறுத்தும். அப்படிப்பட்ட ஃபேவரட் படமான அனகொண்டாவை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அந்த படம் நம்மளை எவ்வளவு பயமுறுத்துச்சோ அதை விட சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்துக்கு பின்னாடி நடந்திருக்கு. இன்னைக்கு நாம வெறும் அனகொண்டா பாம்பை பத்தி மட்டும் பேச போறது கிடையாது. அந்த பாம்பை அந்த படத்துல உருவாக்குறதுக்காக அவங்க பட்ட பாடையும், கோடி கோடியா அவங்க செலவழிச்ச பணத்தையும், கடைசி நேரத்துல மிஸ் ஆன ஹீரோக்கள் வரைக்கும் பெரிதும் யாருக்கும் தெரியாத அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு 15 உண்மைகளை உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பர்சனலா அனகொண்டா படம் வந்து நான் அதிக தடவை பார்த்த படங்கள்ல ஒண்ணு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ மேக் பண்றேன். பாப்கார்ன் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. அமேசான் காட்டுக்குள்ள ஒரு விசிட் போயிட்டு வரலாம். நான் உங்கள் நரேஷன். வீடியோ கொடுப்பேன். அனகொண்டா திரைப்படம் பற்றிய முதல் தகவல். நம்ம எல்லாருமே அனகொண்டா படத்தை பார்த்துட்டு எவ்வளவு பெரிய பாம்பு, உண்மையிலே இந்த மாதிரி பாம்புலாம் இருக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு 90sல எல்லாருமே வியந்திருப்போம். நம்மள மிரட்டின அந்த ராட்சத அனகொண்டா பாம்பு வந்து முழுசுமே கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கிடையாது. இந்த பாம்பு வர காட்சிகள்ல 80% அனிமேட்ரானிக்ஸ்னு சொல்லப்படுற மெக்கானிக்கல் பொம்மைகளை வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. இந்த பொம்மையும் அவ்வளவு சாதாரணமாலாம் உருவாக்க முடியாதான். இந்த அனகொண்டா பாம்போட அனிமேட்ரானிக்ஸ் மட்டும் 40 அடி நீளம் இருக்குமா. அந்த டைம்ல அந்த 40 அடி நீளம் இருக்கிற அந்த அனகொண்டா பாம்பு அனிமேட்ரானிக்ஸ் உருவாக்குறதுக்கு $1 லட்சம் மேல செலவாயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த 40 அடி நீளம் இருக்கிற அனிமேட்ரானிக்ஸ் அனகொண்டாவை இயக்குறதுக்கு ஒரு டீமே இருந்திருக்கு. அந்த பாம்போட அசைவுகள், தலையை திருப்புறது, வாயை திறக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஒரு டீமை வச்சு ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இந்த அனிமேட்ரானிக்ஸ் பொம்மையை இயக்கிருக்காங்க. இருந்தாலும் படத்துல வர ஒரு சில காட்சிகள், அதாவது வேகமா துரத்திட்டு போறது, சட்டுன்னு பிடிச்சி முறுக்குறது, பில்டிங் மேல இருந்து எரிஞ்சுக்கிட்டே தண்ணியில விழுறது, இது போன்ற காட்சிகள் எல்லாமே சிஜிஐ மூலமா தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால நம்ம படத்துல பார்த்த அந்த பயங்கரமான அனகொண்டா அனிமேட்ரானிக்ஸோடையும் சிஜிஐயோடையும் கலந்த ஒரு கலவை. அது பொம்மைன்னு சொன்னாலும் அந்த பொம்மை அந்த அளவுக்கு தத்ரூபமா இருந்ததுனாலதான் இந்த படத்துல நடிச்ச நடிகர்களோட முகத்தில் தெரிஞ்ச அந்த பயம் 100% உண்மை போலவே தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. இரண்டாவது தகவல், ஜெனிஃபர் லோபஸ் படத்துல இருந்து விலகினார். இன்னைக்கு ஜெனிஃபர் லோபஸ்ன்றவங்க மிகப்பெரிய ஸ்டாரு. ஆனா அனகொண்டான்ற படம் தான் அவங்களோட சினிமா கெரியர்லயே மிக முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்ச படமா இருந்திருக்கு. படத்துல டெரி ஃப்ளோரஸ் அப்படிங்கிற ஒரு தைரியமான டைரக்டரா இந்த கதாபாத்திரத்துல அவங்க நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே தயங்கியிருக்காங்க. படத்தோட ஒரு முக்கியமான காட்சியில அனகொண்டா பாம்பு வந்து தண்ணியில இருந்து மேல வந்து அவங்கள தாக்குற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். இந்த சீன்ல அந்த 40 அடி நீளம் இருக்கிற இந்த அனிமேட்ரானிக்ஸ் அனகொண்டா பாம்பு எதிர்பாராத விதமா அவங்க மேலேயே மோதி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த அனிமேட்ரானிக்ஸோட வால் அவங்க முகத்திலையும் பட்டிருக்கு. இந்த டைம்ல ஜெனிஃபர் லோபஸ் ரொம்பவே பயந்ததாகவும் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கே தயங்கினதாகவும் சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ஆபத்தானது, என்னால இதுக்கு மேல இந்த படத்துல தொடர முடியாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த படத்துல இருந்து விலகிற நிலைமைக்கே ஜெனிஃபர் லோபஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டைரக்டரும் படக்குழுவினரும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தி இதுக்கப்புறம் இது போல நடக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பாதுகாப்பு அம்சங்களை இன்னும் அதிகப்படுத்தி இதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம்னு உறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த படத்துல திருப்பி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கெரியர் முடிஞ்சதோடையும் ரசிகர்களுக்கும் ஒரு அழகான ஒரு ஹீரோயின் கிடைச்சிருக்க மாட்டாங்க. மூன்றாவது தகவல், வில்லனாக நடித்த ஜான் ஒயிட். படத்தோட உண்மையான வில்லன் அந்த பாம்பு கிடையாது. அந்த பாம்பை தேடி போற பால் செரால்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். இந்த கதாபாத்திரத்துல ஜான் ஒயிட் அப்படிங்கிற ஒரு அனுபவம் மிக்க நடிகர் தான் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு தந்திரமான பார்வை, விசித்திரமான பேச்சுன்னு ஒரு சைக்கோ மாதிரி அந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா ஜான் ஒயிட் அவர்களுக்கு இந்த கதாபாத்திரம் சுத்தமா பிடிக்கவே இல்லையா. பால் சரான் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்பவே மோசமான கேரக்டர், ரொம்பவே வெறுக்கத்தக்க ஒரு ஆளா இருக்கான்னு அவர் நினைச்சிருக்காரு. அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது இந்த கதாபாத்திரம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, அதனாலதான் என்னால எவ்வளவு மோசமா நடிக்க முடியுமோ அவ்வளவு மோசமா நடிச்சேன், மக்கள் அவனை பார்த்து வெறுக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவரு அந்த கதாபாத்திரத்தை வெறுத்தனால்தான் நம்மளும் அந்த கதாபாத்திரத்தை பார்த்து வெறுத்தோம், பயந்தோம். ஒரு நடிகரா இது அவருக்கு கிடைச்ச வெற்றின்னு தான் சொல்லணும்.
4வது தகவல், ஐஸ் கியூப் ஒரு காட்சியில உண்மையிலே பயந்து கத்தினார். படத்துல கேமராமேனா டேனி ரிச் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சவர் வந்து பிரபல ரேப் பாடகரான ஐஸ் கியூப்ங்கிறவர் படத்துல ஜான் ஒயிட் அதாவது பால் சொலால்ட் வந்து செத்து போன குரங்க வந்து பொரியா வச்சு இந்த பாம்பை வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த காட்சியில பாம்பை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு உருமல் சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தம் பாம்போடது கிடையாது. அந்த சத்தத்தை ஒரு சிங்கத்தோட உருமலையும் கரடியோட உருமலையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த சத்தத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங் அப்போ ஐஸ் கியூப் கிட்ட இந்த சத்தத்தை பத்தி யாருமே சொல்லலையா. அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த பயங்கரமான சத்தம் கேட்டதும் உண்மையிலேயே பயந்து போய் வாட் தி ஹெல் வாஸ் தட் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்திருக்காரு. அவர் பயந்து கொடுத்த அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப இயல்பா இருந்ததுனால டைரக்டர் அதே படத்துலயும் வச்சிருப்பாரு. நம்ம படத்துல பாக்குற ஐஸ் கியூபோட ரியாக்ஷன் வந்து அவர் உண்மையா பயந்த ரியாக்ஷன். 5வது தகவல், படப்பிடிப்பு நடந்தது அமேசான் காட்டுல இல்ல. படத்தோட கதையை அமேசான் காட்டுல நடக்கிற மாதிரி காட்சிப்படுத்திருப்பாங்க. நம்ம படத்தை பார்க்கும்போது அடர்ந்த காடுகள், பெரிய நதின்னு வர்ற காட்சிகள் எல்லாமே உண்மையிலேயே ஒரு அமேசான் காட்டுல தான் போய் ஷூட் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மளுக்கு இருக்கும். ஆனா அது உண்மை கிடையாது. படத்தோட பெரும் பகுதி பிரேசில் நாட்டுல இருக்கிற மேன்வஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஆனா படக்குழுவுக்கு அங்கேயும் சில சிக்கல்கள் இருந்திருக்கு. அதனால படத்தோட பல முக்கிய காட்சிகள் அமெரிக்காவில லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி அர்போரேட்டம் அண்ட் பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய தாவரவியல் பூங்கால தான் ஷூட் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கலிபோர்னியா, புளோரிடா இப்படின்னு சில பகுதிகளிலும் ஷூட் பண்ணிருக்காங்க. அதாவது பல இடங்கள்ல எடுத்த காட்சிகளை ஒன்னா சேர்த்து தான் ஒரு அமேசான் காட்டோட தோற்றத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 6வது தகவல், ஜான் ஒயிட்டோட விசித்திரமான உச்சரிப்பு அவரோட ஐடியா. வில்லன் கேரக்டரான அந்த பால்சராட் கேரக்டரோட இன்னொரு விசித்திரமான அம்சம் என்னன்னா அவரோட பேச்சு தான். பால்சரான்ங்கிற கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இழுத்து பேசும். நம்ம தமிழ் டப்பிங்ல பார்த்திருப்போம். அதுல வந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் நம்மளுக்கு தெரியாது. பட் இங்கிலீஷ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். கேரக்டர் வந்து ஒரு மாதிரி இழுத்து லாட்டின் அமெரிக்கா உச்சரிப்போட அந்த கேரக்டர் பேசியிருக்கும். அந்த ஸ்டைல் வந்து கூடுதலான ஒரு மர்மத்தை அந்த கேரக்டர் மேல பார்வையாளர்களுக்கு வைக்கும். Something is big. Capture a life, please. Don't make me out a monster. I didn't eat the captain Mateo. இந்த உச்சரிப்பு டைரக்டர் சொல்லியோ இல்ல ஸ்கிரிப்ட்லயோ கிடையாதான். இது வந்து நடிகர் ஜான் ஒயிட்டோட சொந்த ஐடியாவும். அவர் வந்து இந்த கதாபாத்திரம் பராகுவே நாட்டை சேர்ந்த ஒரு பாம்பு வேட்டைக்காரனா இருந்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி அந்த நாட்டு மக்களோட உச்சரிப்பு ஆராய்ஞ்சி அதை படத்துல அவர் ஸ்டைல்ல கொண்டு வந்திருக்காரு. ஆரம்பத்துல டைரக்டருக்கு இது கொஞ்சம் விசித்திரமாவும் நெருடலாவும் இருந்தாலும் இந்த ஸ்டைல் வந்து அந்த கேரக்டருக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் ஒரு மர்மத்தையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டு அவரும் அலோவ் பண்ணியிருக்காரு. இப்போ நம்மலாம் பெரும்பாலும் தமிழ்ல தான் பார்த்திருப்போம், தமிழ் டப்பிங்ல தான் பார்த்திருப்போம். நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் விசித்திரமும் தெரிஞ்சிருக்காது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். 7வது தகவல், படு மோசமான விமர்சனங்களை சந்திச்ச படம். இன்னைக்கு நாம அனகொண்டான்ற படத்தை ஒரு கிளாசிக் படமா கொண்டாடுறோம். ஆனா 1997 ரிலீஸ் ஆன இந்த படத்தை ஹாலிவுட் விமர்சகர்கள் கிளின்னு கிழிச்சிருக்காங்க. வந்து ஒரு முட்டாள்தனமான படம். கிராபிக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப மோசம் படமா தெரியுது. எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சுமாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாம்பு வந்து இவ்வளவு ஃபாஸ்டாலாம் போகவே போகாது அப்படி இப்படின்னு போட்டு இந்த படத்தை கிளின்னு கிழிச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. குறிப்பா இந்த படத்துக்கு சினிமா துறையாலேயே மோசமான பட்டங்களும் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ரோஸ்பெரி அவார்ட்ஸ்ல ஒர்ஸ்ட் பிக்சர், ஒர்ஸ்ட் டைரக்டர், ஒர்ஸ்ட் ஸ்கிரீன் பிளே, ஒர்ஸ்ட் ஆக்டர், ஒர்ஸ்ட் நியூ ஸ்டார் அப்படின்னு பல பிரிவுகள்ல அனகொண்டா படத்தை நாமினேட் பண்ணிருக்காங்க. இப்படி மோசமான விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பாக்ஸ் ஆபீஸ்ல போட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுத்து சில டைம்ல விமர்சகர்களை விட ரசிகர்கள் தான் ஒரு படத்தோட வெற்றியை தீர்மானிக்கிறாங்கிறது அனகொண்டா படம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். 9வது தகவல், அனகொண்டா மனுஷனை விழுங்கி வாந்தி எடுக்கும் காட்சி. படத்தோட மிக முக்கியமான காட்சியா சொல்லப்படுறதும் கொஞ்சம் மறுவறுப்பான காட்சியாகவும் சொல்லப்படுறது அனகொண்டா பாம்பு வந்து இந்த ஜான் ஒயிட்ன்ற கதாபாத்திரத்தை முழுசா முழுங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி காட்சிகள் படுத்திருப்பாங்க. இந்த காட்சி இப்ப நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். பட் 90ஸ்ல ரொம்ப பிரபலமா பேசப்பட்ட காட்சியும் 90ஸ்ல இருந்தவங்களை பல பேரை தூங்க விடாம செஞ்ச காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது செதறிட்டோன்னு சொல்லலாம். இந்த காட்சி வந்து முழுக்க சிஜில செய்யப்பட்டது. ஆனா அந்த வாந்தி எடுத்து அப்புறம் அவரோட தோற்றத்தை கொண்டு வர்றதுக்காக படக்குழு பல விஷயங்களை செஞ்சிருக்காங்க. கடைசியில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் சீட்டை விரிச்சு பல வகையான ஜெல்லு, ஃபுட் கலரிங், சில செடிகளோட ஜெல்லு இதெல்லாம் சேர்த்துதான் எல்லாத்தையும் அந்த ஷீட்ல கொட்டி அவரை படுக்க வச்சு உருளை வச்சு அதுக்கப்புறம் அந்த ஷீட்டோடய அவரை உருட்டி அதை தலைகீழா வச்சு அதுல இருந்து அந்த ஷீட்ல இருந்து அவரு வழிஞ்சி வர மாதிரி காட்சிகள் எடுத்து அதை வந்து பாம்போட வாயிலிருந்து வர மாதிரி ஒரு அருவருப்பான ஒரு பயங்கரமான காட்சியை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஷாட்டுக்காக ரொம்பவே மெனக்கட்டதா டைரக்டர் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. படத்துல அந்த காட்சி வெறும் 5 செகண்ட் தான் வரும்.
10வது தகவல், படத்துல காட்டப்படும் அனகொண்டாவின் குணங்கள் பெரும்பாலும் கற்பனையே. படத்துல அனகொண்டா பாம்புவை ஒரு பயங்கரமான மனுஷங்களை வேட்டையாடுற ஒரு மிகப்பெரிய ராட்சசனா தான் அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. பாம்புக்கு வந்து ஒரு உருமல் சத்தம் இருக்கும், பயங்கரமான உருமல் சத்தம் இருக்கும், இது பழிவாங்கும். பாம்பு வந்து மனுஷங்களை முழுங்கிட்டு சதை எல்லாத்தையும் முறிஞ்சிட்டு எலும்பா வாங்கி இருக்கும். இப்படி பல விஷயங்களை படத்துல காட்டியிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அனகொண்டா பாம்புகள் அப்படி கிடையாது. ரொம்பவே அமைதியான, ரொம்பவே சோம்பேறியான பாம்புன்னா அந்த அனகொண்டா பாம்பை தான் சொல்லுவாங்களாம். தேவைப்பட்டா மட்டும்தான், உணவு வேணும்னா மட்டும்தான் அது தாக்குமா, மற்றபடி உணவு பக்கத்திலே இருந்தாலும் அது சாப்பிடாதான். அனகொண்டா பாம்புகளால சத்தமே எழுப்ப முடியாதான். இதுங்க வந்து மனுஷங்களை வேட்டையாடுறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயமா. அதுங்க ஒரு இறைய பிடிச்சி குலுக்கிச்சுன்னா அதை ஜீர்ணிக்கிறதுக்கு பல வாரங்கள் ஆகும், சில சமயம் பல மாதங்கள் கூட ஆகும்னு சொல்றாங்க. ஒரு தடவை அனகொண்டா பாம்பு ஒண்ணு முழுக்கிட்டா திருப்பி வாந்திலாம் எடுக்காதான். அனகொண்டா பத்திர உண்மைகள் இப்படி இருக்க படத்துல அது முழுங்குற மாதிரி திருப்பி வாந்தி எடுக்கிற மாதிரி காட்டத்தெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து வியக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கற்பனையா வைக்கப்பட்ட காட்சிகளை தவிர அறிவியல் பூர்வமா அனகொண்டா பாம்புகள் அப்படி கிடையாது. 11வது படத்தோட கிளைமேக்ஸ் கடைசி நேரத்தில் மாற்றம். ஒரு படத்தோட ஆன்மானா அது கிளைமேக்ஸ் தான். ஆனா நாம அனகொண்டா படத்துல பார்த்த அந்த த்ரில்லிங்கான கிளைமேக்ஸ் உண்மையான கிளைமேக்ஸ் கிடையாது. படக்குழு ஃபர்ஸ்ட் எடுத்த கிளைமேக்ஸ் ரொம்பவே சிம்பிளான கிளைமேக்ஸ் தான். இந்த கிளைமேக்ஸ்ல ஜெனிஃபர் லோபஸும் ஐஸ் கியூபும் சேர்ந்து இந்த அனகொண்டா பாம்பை ஒரு வழியா கொண்டுட்டு அவங்களோட படகுலயே தப்பிச்சு போற மாதிரி தான் கிளைமேக்ஸ் வச்சிருந்திருக்காங்க. ஆனா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல எல்லாம் டெஸ்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுவாங்களாம். அப்படி டெஸ்ட் ஆடியன்ஸ்களுக்கு காட்டப்பட்டு அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்பாங்களாம். அப்படி இந்த படத்தை பார்த்து வந்த ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, சுத்தமா பிடிக்கல, என்னது இது, இவ்வளவு பெரிய ராட்சத பாம்பை இவ்வளவு சுலபமா கொண்டு முடியுமா, கிளைமேக்ஸ்ல ஒரு பெரிய சண்டையே இல்ல, சட்டுன்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த டெஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாரும் ஏமாற்றத்தை வெளிப்படுத்தின மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஆடியன்ஸோட இந்த கருத்து எல்லாத்தையும் படக்குழு ரொம்ப சீரியஸாவே எடுத்துக்கிட்டாங்களாம். டைரக்டர் லூயிஸ் லோசா உடனே ஒரு புதுசா ஒரு கிளைமேக்ஸை உருவாக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அதிரடியா இருக்கணும், அட்வென்ச்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்காக ஒரு பழைய இடிஞ்ச தொழிற்சாலை போல ஒரு செட்டை உருவாக்கி அந்த இடத்துல மறுபடியும் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த புது கிளைமேக்ஸ்ல தான் பாம்பு வந்து அந்த தொழிற்சாலைக்குள்ள வந்து ஜெனிஃபர் லோபஸை பத்துற மாதிரியும் ஐஸ் கியூப் வந்து ஒரு பெரிய கோடாரி எடுத்து பாம்போட உடம்புல வெட்டுற மாதிரியும் காட்சிகள் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் வந்து பெரிய பெட்ரோல் டேங்குகள்ல நெருப்பு வச்சுட்டு ஜெனிஃபர் லோபஸையும் குதிக்க சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே அந்த பாம்பு வெடிச்சு எரிஞ்சுக்கிட்டே தண்ணியில விழுற மாதிரி காட்சிகள் இருக்கும். இந்த காட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு நிமிஷமும் நம்மள சீட்டோட நுனிக்கே உட்கார வைக்கிற மாதிரி காட்சிகள் கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அந்த டெஸ்ட் ஆடியன்ஸ் மட்டும் அவங்களோட கருத்துக்களை சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம அனகொண்டா படத்துல பாக்குற ஒரு விறுவிறுப்பான கிளைமேக்ஸ் இந்த படத்துல இருந்திருக்காது. இந்த கிளைமேக்ஸ் இல்லாம அந்த பழைய கிளைமேக்ஸே இருந்திருந்தா அந்த படம் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குமான்றதும் டவுட் தான். இந்த கடைசி நேர மாற்றம் தான் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாவே அமைஞ்சிருக்கு. 12வது தகவல், ஹீரோயின் பெயர் நிஜமான பெயர். நம்ம சினிமாவில் கதாபாத்திரங்களுக்கு பெயர் வைக்கும்போது அந்த பெயர்களுக்கு பின்னாடி சின்ன சின்ன கதைகள் இருக்கும். இதே போலதான் ஹாலிவுட்லயும் அனகொண்டா படத்தோட ஹீரோயின் ஜெனிஃபர் லோபஸ் நடிச்ச தைரியமான டைரக்டர் கதாபாத்திரத்தோட பேரு டெரி ஃப்ளோரஸ். இந்த பேரு சும்மா ஏதோ ஒரு கற்பனை பேர்லாம் கிடையாது. இந்த படத்தோட ப்ரொடியூசர்கள்ல ஒருத்தரான கேரி நார்த் அப்படிங்கிறவருக்கு டெரி ஃப்ளோரஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல உண்மையான ஒரு உதவியாளர் இருந்திருக்காரு. இந்த பெண் தான் இந்த படத்தோட ஆரம்ப கட்ட வேலைகளுக்கு ரொம்ப உதவியாவே இருந்திருக்காங்க. அவங்களோட உழைப்பையும் அவங்களோட அர்ப்பணிப்பையும் மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் படத்தோட முக்கியமான கேரக்டரான ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு டெரி ஃப்ளோரஸ் அப்படிங்கிற அவங்களோட பேரை வச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. கேட்கிற நம்மளுக்கு இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா மிகப்பெரிய ஹாலிவுட் படத்துக்கு பின்னாடி வேலை செஞ்ச சாதாரண ஊழியரோட பேரை படத்தோட ஹீரோயினுக்கு வச்சு கௌரவிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இதை அந்த டீம் பண்ணிருக்காங்க. 13வது தகவல், படத்துல இருக்கிற மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக். அனகொண்டா படத்துல நம்மள மிரட்டின காட்சிகள்ல முக்கியமான ஒரு காட்சி இந்த நீர்வீழ்ச்சி காட்சி. ஆல்சரன் வந்து அந்த போட்டை கடத்திட்டு போகும்போது இந்த நீர்வீழ்ச்சியில ஒரு கேரக்டர் போய் தப்பிக்கிறதுக்கு பார்க்கும். அனகொண்டா பாம்பு வந்து மரத்துல ஏறி நீர்வீழ்ச்சியில இருக்கிறவரை தாக்கிறதுக்கு போகும். அவர் பயத்துல கீழே குதிப்பாரு. மரத்துல இருந்து அப்படியே கீழே வந்து அவரை பிடிச்சி தூக்கி சுருட்டி கொள்ற மாதிரி காட்சிகள் படுத்திருப்பாங்க. இதுல என்ன லாஜிக் மிஸ்டேக்னா படத்தோட கதை நடக்கிற இடம் அமேசான் நதி. நிஜமான அமேசான் நதியில படத்துல காட்டுற அளவுக்கு பெரிய நீர்வீழ்ச்சிலாம் கிடையாதாம். அமேசான் நதி பெரும்பாலும் சமவெளி பகுதியில் ஓடுற ஒரு நதியாம். அமேசான் நதியோட பாதை ரொம்பவே மென்மையான பாதை அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய உயரத்துல இருக்கிற அருவிகள்லாம் அமேசான் காட்டுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு த்ரில்லிங்கான காட்சிக்காகவும் பாம்போட ஆக்ரோஷத்தை காட்டணுன்றதுக்காகவும் சினிமா சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த லாஜிக் மிஸ்டேக்கோட அந்த காட்சி எடுத்திருக்காங்க. தெரிஞ்சேதான் எடுத்திருக்காங்க. இப்படி எடுக்கப்பட்ட அந்த காட்சி படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் காட்சியாகவும் பார்க்கிற ஆடியன்ஸுக்கு பிரமிப்பாகவும் இருந்திருக்கு. ஒரு சினிமா கதைன்றதுனால ரசிகர்கள் இந்த லாஜிக்கை பெருசா எடுத்துக்கல. சினிமாவில் இதெல்லாம் சகஜம் தானே.
14வது தகவல், 2ஆம் பாகம் முற்றிலும் வேறு கதை. ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சுட்டா ஹாலிவுட் என்ன பண்ணும்? அதோட செகண்ட் பார்ட் எடுக்கும். அதே மாதிரி தான் 1997 வெளியான அனகொண்டா படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதும் 2004 அனகொண்டா தி ஹண்ட் ஃபார் த பிளட் ஆர்ச்சிட் அப்படிங்கிற பேர்ல செகண்ட் பார்ட் எடுத்திருந்தாங்க. இந்த படத்துக்கும் அனகொண்டா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் பேர்ல மட்டும்தான் ஒற்றுமை இருக்கும். மற்றபடி இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச ஜெனிஃபர் லோபஸ், ஐஸ் கியூப், ஜான் ஒயிட்னு ஒரு நடிகர் கூட இந்த செகண்ட் பார்ட்ல இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை அமேசான் காட்டில் நடந்துச்சு. செகண்ட் பார்ட்டோட கதை போர்னியோ தீவுல நடக்கிற மாதிரி காட்சி பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல டாக்குமெண்ட்ரி பண்ண போற டீம் பாம்பு கிட்ட மாட்டிக்கும். ஆனா செகண்ட் பார்ட்ல அறிவியல் ஆராய்ச்சி டீம் பிளட் ஆர்ச்சிட் அப்படிங்கிற ஒரு அதிசய பூவை தேடி போய் அந்த பூ அனகொண்டா இருக்கிற இடத்துல தான் வளரும். அந்த பூவுக்கும் அனகொண்டாக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரியா தான் செகண்ட் பார்ட் எடுத்திருப்பாங்க. சுருக்கமா சொன்னோம்னா அனகொண்டா அப்படிங்கிற ஒரு பேரை மட்டும் தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர முழுசாவே அது ஒரு புது கதை, புது நடிகர்களை வச்சு எடுத்த ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம். கடைசி 15வது தகவல், அந்த ராட்சச அனிமெட்ரானிக்ஸ் பாம்பு என்னாச்சு? இந்த வீடியோ ஃபுல்லாவே 40 அடி நீளம் இருக்கிற இந்த அனிமெட்ரானிக்ஸ் பாம்பை பத்தி தான் முழுக்க பேசியிருப்போம். ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரொம்ப காஸ்ட்லியான அந்த $1,00,000 மதிப்புள்ள அனிமெட்ரானிக்ஸ் பாம்பை என்ன பண்ணிருப்பாங்க? குப்பையில போட்டிருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அப்படிலாம் கிடையாது. இந்த ராட்சச பாம்பை அனகொண்டா படத்தோட ஒரு அழியாத சின்னமாவே மாற்றி வச்சிருக்காங்க. படத்தோட தயாரிப்பு நிறுவனமான சோனி பிக்சர் ஸ்டுடியோஸ் இந்த பாம்பை பத்திரமா பாதுகாத்து அவங்களோட ஸ்டுடியோ வளாகத்துக்குள்ள ஒரு பெரிய காட்சி பொருளாவே மாற்றி வச்சிருக்காங்க. சோனி ஸ்டுடியோஸ்க்கு சுற்றுலா வரவங்க இந்த அனிமெட்ரானிக்ஸ் பாம்பை பார்த்து ஆச்சரியப்படணுன்றதுக்காகவே இதை செஞ்சிருக்காங்களாம். ஒரு படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு ஒரு வரலாற்று சின்னமா அருங்காட்சியக பொருளா மாறுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த அனிமெட்ரானிக்ஸ் பாம்பு ஸ்கிரீன்ல நம்மளை பயமுறுத்தினாலும் இன்னைக்கு அது சினிமா ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் ஒரு விதமான ஈர்ப்பையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கு. நிறைய பண காசுலாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் போய் அதை பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஒரு சாதாரண மான்ஸ்டர் படத்துக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருக்கான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமே அனகொண்டா படத்தை பார்க்கும்போது அந்த பழைய பயத்தோடவே நீங்க பார்ப்பீங்களா? ஏன்னா எனக்கு பயம் போயிடுச்சு. எனக்கு இந்த தகவல்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த 15 உண்மைகள்ல இவ்வளோ நாளா இது தெரியாம போச்சு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற தகவல் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. அடுத்தடுத்து 90s படங்களோட மர்மங்களை உடைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு வேணும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்துட்டு நன்றி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வணக்கம். சப்ஸ்கிரைப்.